ஒரு குயவன் கையில அடிப்பட்ட ஒரு களிமண் மாதிரி நம்ம அடுத்தவர்களை கசக்கி பிழியும் போது அடுத்தவர்களையும் எம்பவர் ஆக்க முடியும். எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க என்னவா பாக்குறீங்க? யாராவது ஒருத்தர் ஒரு 2 பேர் ரொம்ப ஷார்ப்பா ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க என்னவா பாக்குறீங்க? Any 2 members in one word. Transformation. Super ma'am. Excellent. Delegation. Reformation. மற்றவர்களை செயல்பட வைத்து. Okay. Delegation with freedom. Delegation. Okay. Know yourself. Okay. Right. Any more? Delegation with பேங்க்ல இருந்து யாராவது ஒருத்தர் நல்ல வேலைக்காரனா இருந்தா ஒரு முதலாளி ஆகும். நல்ல வேலைக்காரனா இருந்தா நல்ல முதலாளி. ஓகே. இந்த சக்திவானாக மாற்றிக் கொள்ளுதல். சூப்பர். தன்னை சக்திவானாக மாற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஜாம்பவான், பலவான், ஆளுமை, அதுவும் சார் வந்து ஸ்லைட்ல கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நான் இன்னைக்கு சொல்ல வர விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எம்பவர் மை செல்ஃப் டு எம்பவர் அதர்ஸ். இது 2மே தான். இன்னைக்கு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது அதிகாரம் அளித்தல் கிடையாது. மற்றவங்களுக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற உயரத்தை கண்டுபிடிச்சு அதை உலகுக்கே, இந்த வேர்ல்டுக்கே பறைசாற்றுவதுதான் எம்பவர்மெண்ட். ஒரு மனுஷனை, ஒரு சாதாரண ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம அடையாளப்படுத்த முடியாம இருக்கிற ஒரு உயரத்தை வெளியே கொண்டு வர்றதுதான் ரியல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எம்பவர்மெண்ட் அப்படின்னா இந்த செஷன்ல சார் ஒரு வீடியோ போட்டாங்க. இந்த செஷன் எதுக்கு, மை லைஃப் மை டிசைன் எதுக்கு, இதை மிஸ் பண்றதுனால நம்ம எப்படி லைஃப்ல நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவோம், இதை அட்டன் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு போட்டாங்க. இந்த ஒரு மை லைஃப் மை டிசைனை நமக்கு எம்பவர் பண்ணது நம்மளுடைய சென்னை சினர்ஜி கிங். இன்னைக்கு சினர்ஜி அப்படின்னு எல்லாருமே பேசணும். அந்த சென்னை சினர்ஜி கிங் என்ன பண்ணாங்க, நமக்குள்ளேயே நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய திறமைகளை அடையாளப்படுத்த இந்த மை லைஃப் மை டிசைன்ங்கிற விஷயத்த இன்னைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. எம்பவர் அதர்ஸ். இதை இன்னைக்கு நம்ம சென்னை சினர்ஜி கிங் பண்ணியிருக்கோம். இந்த எம்பவர் அதர்ஸ், இத டு எம்பவர் த கண்ட்ரி அப்படியாவும் நான் பாக்குறேன். இதுல 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள், 2வது வந்து அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா வந்து என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவேன். இங்க யாராவது ஒரு 2 பேர் அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு எப்படி வழிகாட்டியா இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு 2 பாயிண்ட்ல சொல்லலாம். எஸ் சார், சொல்லுங்க சார். இப்போ அப்துல் கலாம் சாரோட புக்கு படிச்சேன். அதுல வந்து அவருக்கு அமெரிக்கால இருந்து அவ்வளவு ஆஃபர்ஸ் வருது. இன்னைக்கு இந்தியா வந்து சந்திராயன்ல இருந்து மிசைல்ஸ்ல இருந்து எல்லாமே இது பண்றாங்கன்னா அவர் அன்னைக்கு பண்ண டெடிகேஷன் தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க அக்காவுடைய வலையில வச்சுதான் அந்த ஒரு ஏரோநாட்டிக்கல்ன்றது படிக்கிறாரு. ஸோ நான் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து ரொம்ப பேசிக்கான ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். என்ன எக்ஸாம்பிள வச்சு யார் வேணாலும் சக்சஸ் அடையலாம். நமக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இது இருக்குன்ற போது we can do. நம்ம பண்றது ஒண்ணுமே கிடையாது. அவர் சாதிச்சது தான் அவ்வளவு பெரிய விஷயம். அதை ஃபாலோ பண்ணா we can do. அது பயங்கரமா இருக்கும். அதான் இன்னைக்கு இருக்கிற சக்சஸ் வந்து இந்தியா இவ்வளவு பெருசா இருக்குன்னா அவர் ஒரு மேஜர் ஒரு பில்லர். சூப்பர் சார். வேற யாருக்காவது ஒரு பாயிண்ட்? அப்துல் கலாம் மட்டும்தான் பதவி ஏற்பப்போ திருக்குறளை சொல்லி பதவி ஏற்றார். அதாவது பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் உயரம் மனிதங்கள் நாட்டுக்கு வருது என்ற 238வது குறளை சொல்லி தமிழுக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்த்தார். ஓகே, சூப்பர் சார். அவங்களுடைய ஒரு பவர்ங்கிறது திருக்குறள். அதை எப்படி அவங்க அப்துல் கலாம் ஐயா கிட்ட பாத்திருக்காங்கிறதையும் நம்ம இங்க பார்த்தோம். அப்துல் கலாம் ஐயா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் எப்படி வந்து அவரோட அந்த டீம்ல இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எப்படி எம்பவர் பண்ணாருன்னு பார்த்தோம்னா, அந்த டீம் வெற்றி, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெற்றி அடையும் போதெல்லாம் அத்துணை டீம் மெம்பர்ஸையும் உலகிற்கே அடையாளப்படுத்துவார். இவங்கதான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பறைசாற்றி எம்பவர் பண்ணுவார். அந்த ப்ராஜெக்ட்ஸ் தோல்வி அடையும் போதெல்லாம் இதற்கு நானே காரணம்னு சொல்லி அந்த டீம் மெம்பர்ஸை எம்பவர் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களுக்குள்ள முடிவெடுக்கும் திறன், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும் போதும் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகும் போதும் அவங்கள எம்பவர் பண்ணியே அவர் அந்த ப்ராஜெக்ட்ஸையும் சரி, இந்திய
சிறப்பாகவும் வழி நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் ஒரு சாதாரணமா பார்த்தோம்னா இடுப்புல ஒரு சாதாரண ஒரு வேட்டி, அதுல தொங்குன ஒரு சின்ன கடிகாரம், இதுதான் அவரோட சொத்து. காந்தியடிகளுக்கு உள்ள சொத்து அதுதான். ஆனா அவர் நம்மளோட இந்தியாவையே எம்பவர் பண்றதுக்கு அவர் கையில் எடுத்த விஷயம் அகிம்சா. பெரிய எம்பவர்மெண்ட் நமக்கு வாங்கி கொடுத்த அவர் விஷயம் பெரிய எம்பவர்மெண்ட். ஆனா அதற்கு அவர் கையில் எடுத்த விஷயம் அகிம்சா. ஓ, நம்ம எம்பவர்மெண்ட் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கணும், ஒரு ஃபைட் பண்ணணும், நம்ம நின்று போராட்டம் பண்ணணும்னு சொல்லலாம். அமைதியான முறையில அகிம்சாவிலே நம்ம எப்படி நம்மள நாம எம்பவர் பண்ணிக்க முடியுங்கிறத அவர் நமக்கு கொடுத்தார். சோ இன்னைக்கு இதுல இருந்து நான் சொல்ல வர விஷயம், இன்னைக்கு நான் எப்படி என்னை எம்பவர் பண்ணிக்கிட்டேன், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து என்னை எம்பவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நேரமும் ஆஸ் அ விமனா குடும்பத்துல நம்மளுக்கு லேர்னிங்க்கோ நம்ம ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது இல்ல. ஒரு ப்ரொஃபஸரா இருந்து என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் அப்படின்னு நான் வரும்போது அதற்கான எம்பவர்மெண்ட்டை நான் தான் கையில் எடுத்தேன். எனக்கான அதிகாரத்தை நான் தான் கொடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ரீடம் எனக்கு ஆரம்பத்துல வீட்டுல இல்ல. ஆனா என்ன நானே எம்பவர் பண்ணிக்கும் போது இப்ப நிறைய பாராட்டுகள் கிடைக்குது. சோ JCI அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்குள்ள வரும்போதும் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது. என்ன லேர்னிங் போதும், இவர் ப்ரொஃபஸரா இருந்த ஒரு பிசினஸ் பண்ற இன்னும் என்ன லேர்னிங், ஃபேமிலியை பாரு, பிள்ளைங்களை பாரு, அதுதான் இருக்கும். ஆனா இந்த JCIங்கிற நிறுவனம், இந்த சென்னை சினர்ஜி கிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமா என்ன மட்டும் நான் இங்க எம்பவர் பண்ணிக்க போறது இல்ல, என்னோட பிள்ளைங்களை, என்னோட ஜெனரேஷனை, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய யங்ஸ்டரை ஒரு 17-18 வயசுல கொண்டு வந்து இங்க நிறுத்தினா அவனுக்கு படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, தகுதி இருக்கு, பணம் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, எது இருந்து எது இல்லைனாலும் அவன் ஒரு 25 வயசுல மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க எம்பவர் பர்சனா வர முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். அதற்கு இன்னைக்கு நம்ம சென்னை சினர்ஜி சார்பா நம்ம இந்த மை லைஃப் மை டிசைன் அட்டன் பண்ணி உண்மையாக சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.